to Tamil Gospel Tabernacle channel. நாம் இந்த நாட்களில் சுத்திகரிப்புக்கு எகிப்தை விட்டு புறப்பட்ட தேவ ஜனத்தில் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யார், யார் யார் கானானில் பிரவேசித்தார்கள், யார் யார் கானானை பிரவேசிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் நாம் முதல் பகுதியாக மோசேயை பார்த்தோம், அடுத்ததாக ஆரோனை பார்த்தோம், அதற்கு அடுத்து மிரியாமை பார்த்தோம். இவர்கள் மூவரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து ஒருமித்து செயல்பட்டவர்கள். ஆனால் ஒவ்வொரு காரணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தபடினால் கடைசியிலே அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. இவர்களோடு இணைந்து இன்னொரு கூட்டத்தார் வந்தார்கள். பலரும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்து ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணின ஒரு கூட்டம். மிரியாமோடு நாம் சேர்த்து படித்தது யாரை? சொல்லுங்க. மிரியாம், அடுத்து அதோடு சேர்த்து படிச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார். இவர்களில் ஒரு நபர், 2 பேர் மரித்து விட்டார்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்து. அவர்களும் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. இத்தாமார் ஒரு சாதாரண ஒரு ஊழியம் செய்து ஓட்டத்தை முடித்தான். ஆனால் எலியாசார் தான் அதில் சிறப்பான ஒரு ஊழியம் செய்து கானானை கண்டடைந்தான். அதற்கடுத்து பிரவேசத்தான யாரை பார்த்தோம்? யோசுவாவை பார்த்தோம். அதற்கடுத்து நேற்று காலையில் எலியாசார் எழுதி வைக்கல. ஏட்டு சுரைக்க ஒன்னும் உதவலையா கூட்டுக்கு? முதல் நாள் அறிக்கை, ஃபர்ஸ்ட் கூட்டம், இது 8வது கூட்டம். முதல் நாள் அறிக்கை, எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அறிக்கை செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். 2வது நாள் 2வது கூட்டம் மோசே, 3வது கூட்டம் ஆரோன், 4வது கூட்டம் மிரியாம். மிரியாமோடு நான் ஒரு குரூப் சொன்னேன், தாத்தான், அபிராம், நாதாப், அபியூ. சாரி, அங்கதான் தப்பு. மிரியாமோடு நான் சொன்ன வேண்டியது, மிரியாமோடு படித்தவர்கள் யாரு? தாத்தான், அபிராம், கோராகு, ஓன், என்எம்ரே இப்படிலாம் படித்தோம். இந்த தாத்தான் அபிராம்லாம் சபையில் பேர் பெற்றவர்கள் தடுமாறி விட்டார்கள், பூமி விழுங்கி போட்டது. இது எத்தனாவது கூட்டம்? 4வது. 5வது கூட்டம் யோசுவா, 6வது கூட்டம் நாதாப், அபியூ, அடுத்து எலியாசார், இத்தாமார், அடுத்து காலேப், அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து ஆளுங்களுக்கு நான் இதெல்லாம் சொன்னா என்னவோ பைபிள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஆளுங்கள ஒரு குரூப் வந்து என்ன நீங்க சொன்னாலும் அந்த கடைசி கூட்டத்தில் வந்துட்டு அப்படி தட்டி விட்டு போறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சிலர், 1 என்னாகமம் 15:32-33. இஸ்ரவேல் புத்திரர் வண்ணாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பி கல்லெறிய கடவர்கள் என்றார்.
அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். இது இஸ்ரவேல் புத்திரர்ல ஒருவன் செய்த தவறின் நிமித்தம் அவனும் கானானுக்குள் போகாமல் வனாந்தரத்தில் செத்தான். அதுக்கு காரணம் என்ன? ஆயிரக்கணக்கானவர் செத்தாங்க. இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் போக முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவ்வளவு ஒரு செத்தாங்க. இவன் பர்டிகுலரா இவனை பிடிச்சு வச்சு ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அவனை வச்சுட்டு கர்த்தர்ட்ட விசாரிச்சாங்க. இவன் என்ன செய்தான்? ஓய்வு நாளில் என்ன செஞ்சிட்டான்? விறகு பொறுக்கிட்டான். ஓய்வு நாள் என்பது ஒரு பரிசுத்தமான நாள். அதில் ஓய்ந்திருக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையிட்டார். 400 வருடம் ஓய்வில்லாமல் அடிமைகளாக இருந்த ஜனங்களை வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருக்கும்படியாக கர்த்தர் ஏற்பாடு செய்து அவர்களை வைத்திருந்தா அந்த ஓய்வு நாளை அவங்களுக்கு பரிசுத்தமாக்க முடியல. ஒன்னு ஓய்வு நாளுக்கு முன்னால விறகு பொறுக்கி வைக்கணும், இல்ல ஓய்வு நாளில் சும்மா இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும்? விறகு பொறுக்கி கொள்ளணும். நம்முடையவர்கள் இன்னைக்கு நம்முடைய இந்த ஓய்வு நாள் நமக்கு இப்பொழுது நம்ம இந்த சண்டே தான் ஓய்வு நாள்னு வச்சுக்கிறோம். இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி ஆசரிக்கிறோம்? ஓய்வு நாளை நீ பரிசுத்த நாளாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை நீ சரியா ஆசரிக்கலனா உன்னுடைய ஜீவியத்தில் நீ நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏசாயா 58:13-14. ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஓய்வு நாள நீங்க எப்பொழுதுமே ரொம்ப கனம் பண்ணணும். இந்த சண்டே நீங்க ப்ரோக்ராம் வைக்க கூடாது. அக்கா வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், அன்னைக்கு தான் நான் துணி துவைக்கணும், அன்னைக்கு தான் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்க டெய்லி அந்த வேலையில செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த ஓய்வு நாள்ல நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களை நீ பயன்படுத்தணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உனக்கு அது அந்த என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். அப்படியானால் அந்த ஒரு நாள் முழுவதும் நீங்க பரிசுத்தத்துக்காக தெய்வீகத்துக்காக செலவழிக்கணும். அடுத்து உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. உன் காலை விளக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே ஊர் சுத்துறத, பிக்னிக் போறதை நிப்பாட்டணும். உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அன்னைக்கு முழுவதும் யாருக்கு இஷ்டமானது செய்யணும்? யாருக்கு இஷ்டமானது செய்யணும்? தேவனுக்கு இஷ்டமானது. தேவனுக்கு இஷ்டமானது என்ன? காலையில் ஆராதனைக்கு வர்றது, ஆராதனை முடிந்தது இங்க உள்ள வேலையை பார்க்கறது, அடுத்து சண்டே ஸ்கூல் இருந்தா அந்த வேலையில அந்த ஊழியத்தில் பங்கெடுப்பது, அதுக்கு அடுத்து வெளி ஊழியம் இருந்தா அதுல போய் பங்கெடுப்பது, அதற்கு பின்பு முழங்கால் ஜெபம் இருந்தா, இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்தா, பவனிகள் இருந்தா அதுல போய் பங்கெடுப்பது. இது உன் இஷ்டத்துக்கு எதையுமே செய்யக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு தான் 7-6 நாள் சுத்திட்டு வரைய. இந்த ஒரு நாள் நீ அப்படி எண்ணினால், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணினால் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், யாக்கோபுடைய சுதந்திரம் பரலோக ராஜ்யமும் உனக்கு கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும், இகபர நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டு ஓய்வு நாள நீ இஷ்டத்துக்கு போனீன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்படுவ. ஒரு சிலர் இதை சொல்லிட்டா ஓய்வு நாள் எப்பண்டா முடியுங்கிறது. சீக்கிரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த 6 மணிக்கு உபவாசம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டா 5:30 பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் இவனுக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஆமோஸ்ல 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமோஸ் 8:6. நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் படைசால்களை திறக்கத்தக்கதாக பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக நாங்கள் தானியத்தின் பண்டசால்களை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறார்களே, இதை கேளுங்கள். சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள்.
ஓய்வு நாள் எப்போ முடியும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குமே. இஸ்ரேல் ஜனங்கள் ஓய்வு நாளை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. நீங்க இஸ்ரேலின் யுத்தங்கிற சரித்திர ஹிஸ்டரி புக் வாங்கி படிச்சு பாருங்க. இஸ்ரேலின் யுத்தம், அவங்க குறுகிய காலங்களில் சுதந்திரம் பெற்றார்கள். சுதந்திரம் பெற்று அந்த தனி நாடா பிரகடனப்படுத்தின உடனே அரபுல இப்பவுமே இவங்களை அழிச்சிடணும், இவனை வளர விட்டுறக்கூடாதுன்ட்டு முதல் யுத்தம் செஞ்சாங்க. அதுலயும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது யுத்தம் பண்ணாங்க, அதுலயும் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவனுக்கு புரிஞ்சுது இவங்களோட போரிட்டு ஜெயிக்க முடியாது, கன்னிங்கா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மூணாவது யுத்தத்தை படிச்சு பாருங்க. படிச்சிருக்கீங்களா? அடுத்த யுத்தத்தை ஓய்வு நாள்ல தொடங்கினா எப்படி இருக்கும்? இவனுக்கு ஓய்வு நாள் வேற, அவனுக்கு ஓய்வு நாள் வேற. நம்ம ஓய்வு நாள் உடஞ்சாலும் சரியில்லை, அவனை எப்படியா தட்டிடணும்னு ஓய்வு நாளில் யுத்தத்தை தொடங்கினார்கள். வார் டிக்ளேர் பண்ணாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் சேர்ந்து. இவங்களுக்கு ஒன்னும் ஓடல, வசங்கட்டத்தனமா சிக்கிட்டோம். 24 hours என்ன செஞ்சாங்கணும்? அடி வாங்கணும். 24 hours அடி வாங்கினா சுத்தமா இஸ்ரேல் இருக்கிறதே குட்டி நாடு, ஒண்ணுமில்லாம போயிடும், குட்டிச்சோராயிரம் அழிஞ்சே போயிடும். அவ எல்லாம் அவங்க ஆண்டவரே ஓய்வு நாளை கனம் பண்றோம், ஆனா இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாங்க வந்துட்டோமே சுவாமி, என்ன பண்றதுன்னு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? இவங்க அவ்வளவு பேரும் அந்த ஓய்வு நாள்ல பட்டயத்தை தூக்காம பிளைட் எடுக்காம அப்படியே தடுமாறி அப்படியே தேவனை நோக்கி பார்த்த போது ஆப்போசிட் டீம்ல உள்ள பிளைட்டை எடுத்தா பிளைட் ஒர்க் பண்ணல. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? கதை இல்ல, சம்பவம், ஹிஸ்டரி. டேங்கரை ஸ்டார்ட் பண்ணாங்க, பீரங்கிகளை இயங்கல. இப்படியே கர்த்தர் 24 மணி நேரம் போக்கு காட்டினார். போக்கு காட்டிட்டே இருந்தார். இவன் அதை பண்ணா இதை பண்ணா, அங்க இருந்து என்னெல்லாமோ முயற்சி எடுத்தாங்க. 24 hours கர்த்தர் அவங்கள பைத்தியமாக்குனாரு. 24 நேரம் முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணா இவன் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு தூள் தூளாக்கிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. நீ படிச்சு பாருங்க, புக்ஸ் வாங்கி படிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ ஓய்வு நாளை கனப்படுத்தினால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அன்னைக்கு நீ வாட்டுக்கு கிளம்பி புறப்பட்டு போயிடுறது, மாமா வீட்டுக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு போறேன், நண்பர் வீட்டுக்கு போறேன், சுத்துறதுக்குலாம் அன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு அன்னைக்கு எங்கேயுமே போகக்கூடாது. அன்னைக்கு ஃபுல்லா உன் இஷ்டம் கிடையாது, தேவனுடைய இஷ்டம். இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் எங்க போயிட்டான்? என்னாகமத்தில் நம்மாளு இவனுக்கு பெயர் சொல்லல அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். இவனை என்னாகமம் இவன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை கொண்டு வந்து விட்டாச்சு. அவனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு இப்ப தெரியல. ஜெபிச்சாங்க. கர்த்தர் சொன்னாரு, அவனை பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் என்ன செய், கல்லறினார். அப்ப சண்டே சர்வீஸுக்கு வர்ற வராத விசுவாசி எல்லாம் கலத்தி எறிஞ்சா நம்ம விசுவாசி பாதி பேர் இன்னைக்கு செத்து போயிருக்கணுமே. அப்படிதானே? அது ஒரு பொல்லாத ஆவி உன்னைய ஆராதனைக்கு வரவிடாம தடுத்து எங்கேயோ கொண்டு போய் சொருவிரு. வியாதியஸ்தர்களை நான் சொல்லல, சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டான். விடக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு சண்டே சர்வீஸுக்காக பிளைட்ல போற விசுவாசிகள் இருக்காங்க. அவ்வளவு தூரம் பிளைட்ல போறாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கார்ல போறாங்க. அப்படிலாம் போய் ஆராதிக்கிற முடியாத அவங்க போறாங்க. எத்தியோப்பியா மந்திரி எத்தியோப்பியாவிலிருந்து எங்க வந்தான்? எருசலேமுக்கு ஆராதிக்க வந்தான். ஆனா இப்ப நம்ம ஆளுங்க நாசரேத்துல அங்கிருந்து அகப்பகுளத்துல இருந்து வர்றது ரொம்ப தூரமா இருக்கு, அதனால பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன். அரே அப்பா, பரலோகம் ஃபார் அவே, பாதாளம் நீ உட்கார்ந்து இருக்க இடத்துக்குள்ளே கீழே போயிடலாம். அப்படித்தானே? பரலோகம் கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பாற்பட்டது. பாதாளம் எங்க இருக்கு? நீ உட்கார்ந்து இருக்க இடத்தை பிளந்துட்டார்ல, நேர கோராகு தாத்தான் அபிராம்லாம் எங்க போயிட்டாங்க? நேரடியாக பாதாளம் அவர்களை வெளியே கொண்டார். ஆராதிக்கிறதுக்கு உனக்கு தூரம் அதிகமா இருக்கு. ஆனா படிக்கிறதுக்கு நீ ஃபாரின் போற, வேலைக்கு ஃபாரின் போற. ஆனா வொர்ஷிப்புக்கு மட்டும் எங்க வர முடியல? கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் உன்னால நிச்சய முடியல, வர முடியல. அப்படிதானே? படிக்கிறதுக்கெல்லாம் போறீங்களா? எல்லா தூரமா போறாங்களா? ஓய்வு நாளை ஆசரிக்காத அந்த மனிதன் அவன் கானானை காணவில்லை. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து என்னாகமம். நான் ஒரு 2-3 பேரை சொல்லிட்டு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். முதல்ல ஒரு 3 பேரை சொல்றேன், அது பிறகு வேற ஒரு குரூப்பை சொல்றேன். ரெண்டாவது என்னாகமம் 25:14. மீதியானிய ஸ்திரீயோடி குத்துண்டு செத்து இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி, அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின்
மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அதாவது ஜனங்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, தேவ சமூகத்தில் கிடந்து ஆண்டவரே அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் நின்றுட்டு என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சுக்கிட்டே, ஜனங்கள்ல வேசித்தனம் தொடங்கிருச்சே, இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துருச்சே, சபிக்கிறாங்களே, தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சே. ஜனங்கள் எல்லாம் லைன் மாறிட்டான். பிள்ளையாம் வந்து ஜனத்தை சபிக்க வந்தான், சபிக்க முடியல, அவன் ஆசீர்வதிச்சுட்டான். அப்ப ஆசீர்வதிச்ச உடனே இந்த பாலாக் கேட்கிறான், அப்ப எப்படித்தான் இந்த ஜனத்தை வின் பண்றது? அப்ப அவன் சொன்னா, அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள், வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுத்தா அவங்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலான்னு ஒரு தவறான அணுகுமுறையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான், தந்திரமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். யாரு? பிள்ளையாம். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், விபச்சாரத்தை தொடங்கி விட்டுட்டான். பாலாக் விபச்சாரத்தை தொடங்கி ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். இதான் என்னாகமம் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அவர் ஜனங்களை அழைத்தார்கள். எப்படி விருந்து? கெட் டுகெதர், ட்ரீட், சாட்டிங், டேட்டிங், கிளம்புது வண்டி எல்லாம். இப்ப என்ன ஆகி போச்சு, ரூட் மாறுது. 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கடுங்கோபம் மூண்டது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, யாராவது விபச்சாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணான்னா, அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய், தூக்கி போடு, தூக்கில தொங்க விடுனார். பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, பரிசுத்தத்தினுடைய தன்மை குலைச்சல் ஆயிடுச்சுன்னா உடனே கர்த்தர் பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரும் தூக்கில போடுன்ட்டார். உடனே மோசே சொன்னா, யாராவது அந்நிய தெய்வத்தை கும்பிட்டானா கொன்று, அவனை விடாத. இப்ப என்ன பண்றது, ஆண்டவருடைய கோபம் மூண்டுடுச்சேன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் என்னாகமம் 25:6. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானி ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அடைத்து கொண்டு வந்தான். ஒரு பகுதியில சுத்திகரிப்பு நடக்கு, ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, உபவாசம் போடுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. ஒரு கூட்டம் ஜனம் வேசித்தனம், விபச்சாரம் வேற ரூட்ல போயிட்டே இருக்கு. காலையில பாஸ்டர் சொன்னாங்களே, காலையில வந்து அனைவரும் வர வேண்டும்னு, மற்றவங்க எங்க போயிட்டாங்க? இப்ப உட்காந்து சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் டிவியில, அப்படித்தானே? இல்ல வேற எங்கேயாவது ரவுண்ட்ல இருப்பான், வீதியில் இருப்பான், சில வேளை வெளியில் இருப்பான், வீதியிலே இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். இங்க பாருங்க, அவன் அந்த சிம்ரி, எல்லா ஜனங்களும் பரிசுத்தவான்கள் அழுதுகிட்டு இருக்கான், மோசே அழுதுகிட்டு இருக்கான், ஜனங்கள் சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றான். இங்க தாய் தகப்பெல்லாம் அழுவாங்க, இந்த பையன் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் எவ கூடயோ. இங்க தாயப்பெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு யாரு கூடயோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய கஷ்டம் தெரியாது, அவங்களுடைய வேதனை தெரியாது, ஒன்னும் தெரியாது. மோசே அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பெரிய நடத்திப்புக்காரன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், முழு சபையும் அழுதுகிட்டு இருக்கு. இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் இதுக்கு மத்தியில? சொல்லுங்க, இதுக்கு மத்தியில இவன் அடுத்த ரூட்ல போயிட்டு இருக்கான். கர்த்தர் விடுவாரா? பினகாஸ் பார்த்தான், டென்ஷன் ஆயிட்டான். அவனா அப்பா ஆசாரியர், நேர எழும்பினான். எலியாசரின் மகன் பினகாஸ், ஆசாரியனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் பார்த்தான், என்னடா எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க, அவன் பாட்டுக்கு எவனையோ ஒருத்தி கூட்டு போறான். நேரா கத்தி எடுத்துட்டு போனான், வீட்டி எடுத்துட்டு போனான். 2 பேரையும் சேர்த்து ஒரே கொத்து தொலைஞ்சு, 2 பேரும் காலி. அப்படி குத்துண்ட. பெண்ணை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவன் வந்து அந்நியமா இருக்கும். மெயின் ஆள் யாரு? கானானுக்கு போக வேண்டிய யாரு போயிட்டா? சிம்ரி போயிட்டான். சிம்ரின்னு சொன்னா இனிமையான என்ற அர்த்தம், இனிமையான. 2வது சிம்ரின்னு சொன்னா மியூசிக், இசை சம்பந்தமான. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆளுங்களுக்கு மியூசிக்கு என்னென்ன பாட்டுலாம் பாடுறான் பாருங்க. ஒரு ஏதாவது பாட்டு போட்டா காலு காடுது, கை ஆடுது, தலை ஆடுது, ஹம்மிங் வந்துருது, மறந்து போய். அப்படித்தானே? இசை, இசை வந்து கரெக்டா இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும். இசை வந்து முதலாவது தேவன் கொடுத்தது தூதர்களுக்கு. ஆனா இசை சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்தில் இருந்த தூதன் தான் நெஞ்சது விழுந்து போனது. இசை சம்பந்தப்பட்ட
அதாவது தேவனை துதிக்கும்படியாக இசை சம்பந்தப்பட்ட தூதன் தான் விழுந்தான். எசேக்கியேல் 28 நீங்க அதை பார்க்கலாம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நாதஸ்வரம் நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒன்னிலே எல்லாம் இருந்தது. 13 எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசூரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? விழுந்து போன தூதனுடைய ஒரு ஊழியம் என்னது? அவன் செஞ்சிட்டு இருந்த பரலோகத்தில் செஞ்ச ஊழியம் என்னது? கர்த்தரை துதிக்கும் போது மியூசிக் அவனுடைய பாடியிலே இருந்துச்சு. அவன் கையை அசைச்சா, காலை அசைச்சா, அவன் உடல் அசைச்சாலே என்ன என்ன இருக்கும்? மியூசிக் வரும். என்னடா அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறியா? புது வருஷத்துல உனக்கு எத்தனையோ கார்டு வந்திருக்க, திறந்த உடனே பாடுதே, திறந்த உடனே பாடுதா? பாடுதா? உன் பேர் சொல்லுதா? பர்த்டே சொல்லுதா? வாழ்த்து சொல்லுதா? ட்விங்கிள் ட்விங்கிள் கூப்பிடுதா? வருதா? திறந்த உடனே பாடுதுன்னா தூதன் கையாசிச்சா பாடாதா? எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அப்படினால்தான் விழுந்து போன மனுஷருடைய சந்ததியில் இவன் புகுந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். காயினுடைய சந்ததி தான் அடுத்த மியூசிக்க பிடிச்சது. 4:21 அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். போயிடுச்சா? அவன் சகோதரனுடைய பெயர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். விழுந்து போன கேருப் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்த, பரலோகத்தில் மியூசிக் போட்டுட்டு இருந்த அந்த கேருப் விழுந்து இப்ப விழுந்து போனதான யாருடைய சந்ததிக்குள்ள போய் நிக்கிறான்? காயினுடைய சந்ததியில போய் நிக்கிறான். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய பிள்ளைங்கள்லாம் மியூசிக் போடணும், தப்பு இல்ல. அது கர்த்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும். இசை சம்பந்தமான விழுகை. எனக்கு தெரியும், நம்முடைய விசுவாசியில ஒரு விசுவாசி பையன், ரொம்ப சூப்பர் பையன். அவனுக்கு இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் கோயில்ல ட்ரம்ஸ் வாசிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கு ட்ரம்ஸ் கத்து கொடுத்துட்டாரு. அவன் கத்துக்கிட்டான். கத்துக்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனா கத்துக்கிட்டான். ஆனா இந்த ட்ரம்ஸ் ஆவி அவனை இழுத்துடுச்சு. இன்னைக்கு அவன் விசுவாசி பையனா இருக்கான், பேருக்கு வருவான், தசமமாவும் கொடுப்பான். அவங்க அப்பா அவன் தசமமாவும் கொடுப்பாரு. அவன் தசமமாவும் கொடுப்பாரு. மாசம் 8,000 12,000 திடீர்னு அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சது, இருந்தாங்க 1 லட்சம் அவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரொம்ப டேலண்டடா நான். ஆனா என்ன பண்ணிடுச்சு பிசாசு, அவனை நமக்கு மியூசிக் போட விடாம எங்க கொண்டு போயிடுச்சு? ராக்ல கொண்டு போய் உள்ள விட்டுருச்சு. பாப்பு ராக்குன்னு போயிட்டான். இப்போ மெட்ராஸ்ல வேலை பார்க்கறான், ஃபாரின்ல போவான். காலையில கல்கட்டா ப்ரோக்ராம், சாயங்காலம் பெங்களூர் ப்ரோக்ராம், நைட்டு சென்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்றான். எல்லாம் மியூசிக், சினிமா. இவன் அதுல ஃபேமஸான ஆள். பிசாசு அவனை எங்க கொண்டு போயிடுச்சு? தனக்கு யூஸ் பண்ண கொண்டு போயிட்டான். நல்ல கவனமா இருக்கணும். சிம்ரி அது வாட்டுக்கு ஆட விட்டு எவ்வளையோ கூட்டிட்டு வந்துட்டான். டிஸ்கோல சேர்ந்துட்டு கடைசியில செத்ததுதான் என்னது மிச்சம். எங்க போக வேண்டிய ஆளு? எங்க போக வேண்டியது? ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டிய இடம். நீ அங்க ஜாதிகளோடு கலந்து விட்டாய். விபசாரம் பண்ணக்கூடாது என்ற நீ விபசாரம் செய்து விட்டாய். பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும் போது நீ துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய். ஒரு சிலர்லாம் ரொம்ப துணிகரமாயிட்டாங்க. யாருக்கு? பாஸ்டர்யா சொல்லுங்க, போங்க போய் சொல்லுங்க. என்ன தலையை எடுத்துருவாங்களா? தலையை எங்க எடுக்கிறாரு? கர்த்தர் நித்திய ஜீவனை எடுத்துடுறாரு, அவ்வளவுதான். நீ வாட்டுக்கு நீ உலகத்தில் பிரபலமாய் போய்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பத்தி நாங்க பின்னாலே எல்லாம் வர முடியாது. ஜவம் பண்ணி விட்டுருவோம், தண்ணி தெளிச்சு விட்டா போதும், அது வாட்டு போய் எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்கும் வண்டி. ரொம்ப துணிகரமான பாவங்களுக்கு இடம் கூடாது இருங்க. சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும் போது சபை கண்களுக்கு முன்பாக துணிஞ்சு போறான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலர்லாம் தவறு செய்யறாங்க, அது துணிஞ்சிருச்சு. இனிமே அது ஜட்ஜ்மெண்ட் வந்தாதான் என்னது கரெக்டா? இது சிம்ரி. முதலாவது ஆள் யாரு?
ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கினவன். ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்து. சபையில ஒரு கூட்டம், சுத்திரிப்பு கூட்டம்னா நீ போய் பாவத்துக்கு நேரத்தை கழிக்காத, கானானுக்கு போய் சேர மாட்ட. மூணாவது எத்திரோ. எத்திரோன்னா யாரு? மோசேயினுடைய மாமனார். அவனை ஒரு இடத்துல ரெகுவேல்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல ஓஃபான்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல எத்திரோன்னு என்ன செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல ஓஃபா யாருடைய பையன்? எத்திரோட பையன் சொல்லியிருக்கு. ஆனா யாத்திராமத்தில் பார்க்கும்போது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எத்திரோவுக்கு 7 குமாரத்திகள் தான் சொல்லியிருக்கு. ஆனா மோசே ஓஃபா என்ன பேசும்போது நீ என்னோடு கூட வான்னு தான் சொல்றான். அவன் தான் பேசுறான் வா. ஆனா எது எப்படியோ இந்த எத்திரோ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஆனா அவன் அதை பயன்படுத்தல. இல்லாவிட்ட அந்த ஓஃபா தனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அதை என்ன செய்யல, அவன் பயன்படுத்தல. எத்திரோ ரொம்ப தெய்வீகமான, அவன் மீதியானுடைய ஆசாரியனா இருந்தாலும் தனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான்னா நன்றி செலுத்தக்கூடியவன், ரொம்ப நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆள். யாத்திராகமம் துவக்கத்தில் நாம் பார்க்கும்போது அவனுடைய லைஃப், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் எத்திரேயனுடைய குமாரத்திகள் தண்ணி காட்டும்படியாக வரும்போது மேய்ப்பர்கள் துரத்துகிறார்கள். மோசே அவர்களுக்கு உதவி செய்து தண்ணீர் காட்டுகிறார். இப்போ அவர்கள் தங்கள் தகப்பனாகிய இந்த இடத்துல ரெகுவேல் இடத்துல அவர்கள் போய் சேருகிறார்கள். அங்க போய் சேர்ந்தா அவன் கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரம் வந்தது என்னன்னு. இல்ல ஒரு எகிப்தின் எங்களை தப்பு வச்சு எங்களுக்கு ஆடு தண்ணி காட்டிட்டான். உடனே அவன் என்ன சொல்றான், அவன் எங்கே, அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன, போஜனம் பண்ணும்படிக்கு அவனை என்ன செய்ய அழைச்சிட்டு வாங்க. நன்றி மறப்பதே நன்று, மறந்துடக்கூடாது. நன்றியை நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மனுஷன் செய்த நன்மைகளையும் மறக்கக்கூடாது, தேவன் செய்த நன்மைகளையும் மறக்கக்கூடாது. அவன் ரொம்ப நன்றி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அடுத்து மோசே தரிசனம் கிடைச்சு கிளம்பும் போது அவன் தடையே பண்ணல. அவன் சொல்றான், நான் புறப்படணும். லாபான் வீட்டுல இருந்து யாக்கோவை புறப்பட்டு அவனை விடல, பிடிச்சு 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 வச்சுக்கிட்டான். ஆனா இங்க இவன் சொல்றான், நான் போனோம், கர்த்தர் என்னை பேசிட்டாரு, அதனால நான் புறப்படணும் அப்படின்னா அவன் உடனே ரைட் நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய எல்லாத்தையும் கையில கொடுத்து அனுப்பிட்டான். அவன் அதுக்கு எதிர்ப்பே என்ன செய்யல, செலுத்தல. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கர்த்தர் அவன் யாத்திராகமம் 4:18 தன் மாமனாகி எத்திரோனுக்கு நான் என்னைய கர்த்தர் போக சொல்லி சொல்றாரு, அதனால நீங்க உத்தரவு தரணும் அப்படிங்கிறான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி என்ன சொல்றான், சுகமாய் போய் வாரும். தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். சரி, இப்ப அங்க போயிட்டு அங்க பிரச்சனைகள் ஜாஸ்தியான உடனே அந்த பெண் மோசையினுடைய மனைவி பிள்ளைகள்லாம் எங்க வந்துட்டாங்க, திரும்பவும் எத்திரோட்ட வந்துட்டாங்க. திரும்ப இந்த ஜனங்கள் விடுதலை கிடைச்சு அற்புதங்கள் முடிந்து அவங்க எல்லாம் பயணத்தை தொடங்கி செங்கடலை தாண்டிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவன் மோசேயின் மாமன் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தா, கர்த்தர் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினதை எத்திரோ கேள்விப்பட்ட போது அவனுடைய மோசேயினுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவன் பிரயாணப்பட்டான். பாருங்க எப்படி இருக்கும். உடனே தன்னுடைய பிள்ளை அங்க கொடுக்கிறான், முத்தம் செய்கிறான், சுக செய்தி விசாரிக்கிறான், கர்த்தருக்கு அங்க பலி செலுத்துகிறான். எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தர் உங்களை தப்புவித்தார், எகிப்தின் கைக்கு பார்வோனின் கைக்கு தப்புவித்ததற்கு விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். உடனே மோசேயின் மாமனாகி எத்திரோ சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். தேவ சமூகத்தில் வந்தான். இப்படி அவன் கூடயே நல்லாதான் இருந்தான். யாத்திராகமம் 18 கடைசி. பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான், அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். எங்க போயிருக்கலாம் சொல்லுங்க, எங்க போயிருக்கலாம்? நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் இவன் தான் சொல்லி கொடுத்தான். நீங்க 100க்கு அதிபதினு வையே, 1000க்கு அதிபதினு வையே,
10 பேருக்கு அதிபதினு வையே, அவங்க பஞ்சாயத்து முடியட்டும், அடுத்து அவன் பஞ்சாயத்து முடியட்டும். எதுவுமே முடியாத பிரச்சனைகள் மட்டும் என்ன செய், நீ உட்கார்ந்து விசாரி. நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனா 18 என்னாகமம் 10:29 அங்கே ஓஃபா அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, நான் தேசத்துக்கும் என் ஜனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின்படி உனக்கு செய்வோம். ஆனா ஆள் திரும்பி போயிட்டான். ஒரு பை சான்ஸ் கிடைச்சது, ஒரு அருமையான சான்ஸ். அந்த சிலுவைக்கல்ல அந்த சான்ஸ் என்னஞ்சிட்டான், டக்குன்னு பயன்படுத்திட்டான். லாஸ்ட் உயிர் போகுது, அடிச்சிட்டான், சிலுவையில் அடிச்சு தொங்கியாச்சு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்து சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேனை ஒரு சின்ன சிம்பிள் பிரேயர்ல வண்டி மேல போயிட்டான. இதே மாதிரி ஒரு சான்ஸ் எத்திரோ கிடைச்சது ஓஃபாக்கு. ஓஃபா எத்திரோ ரெகுவேல் கிடைச்சது. கிடைச்சா என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு இப்படி கிடைச்சா என்ன செய்வீங்க? அருமையான சான்ஸ். அவன் சொல்றான், நீ வா, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், நீ எங்களோடு வந்தா உனக்கு எங்களுக்கு தேவன் செய்யற நன்மைக்கு தக்கதாக நாங்களும் உனக்கு என்ன செய்வோம், உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம், நீ வா, நீ அப்படியே எங்களோட மிக்ஸ் ஆயிடு, அந்த கானானுக்குள்ள போயிடலான்னு. ஐயோ ஞானா, இல்ல நான் வரல, நான் போறேன், நான் வரக்கூடாது, நான் என் இடத்து என் தேசத்துக்கு போக வேண்டும், என் ஜாதிட்டு தான் போவேன், நான் மற்ற ஜாதியிடம் வரமாட்டேன் அப்படித்தானே சொன்னா. என் இனத்திடத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் போகணும். போ, உன் ஜாதிட்டே போய் சேரு, போ, என் இனத்தோடு சேரட்டும். பரிசுத்த ஜாதி பரிசுத்த ஜாதியோடு போய் என்ன செய்யட்டும், சேரட்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பரலோகத்தில் பிரவேசிக்கட்டும். ஒன்று ஓய்வு நாளில் விறகு பொறுக்கினவன், இரண்டாவது சிம்ரி சபையெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது வேசித்தனம் பண்ணினவன், மூன்றாவது எத்திரோ ஓஃபா. சான்ஸ் கிடைச்சோம், அதை விட்டுட்டான். இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்து நழுவ விட்டவர்கள். ஓய்வு நாளை கெடுத்து பரிசுத்த குலைச்சலாக்கி செத்து கானானுக்கு போகாம போயிட்டான். எகிப்தை விட்டான், செங்கடலை கடந்தான், பிரமாணத்தை பெற்றான், அக்னிமயமான பிரமாணங்களை பெற்றான், மன்னாவை புசித்தான், வழியில் செத்தான். துணிகரமாக பாவம் செய்து இவன் வழியிலே செத்தான். இவனுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. ஆனாலும் அவன் வாக்குத்தத்தம் மோசே கொடுத்தான், அதை பயன்படுத்தாம விட்டு விட்டான், திரும்பி போய்விட்டான். சரி, கானானுக்குள் எகிப்தில், இப்ப சப்ஜெக்டுக்கு வரும். எகிப்தில் புறப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் படித்தோம். எகிப்தில் புறப்பட்டு கானானில் பிரவேசியாதவர்கள் படித்தோம். இப்ப லாஸ்ட் ஃபைனல், நம்ம டைம் ஷார்ட். கானானுக்குள் போய் கானானை சுதந்திரிக்காத ஒரு கூட்டத்தை நான் இப்ப சொல்றேன். யாரு சொல்லுங்க? கானானுக்குள் போய் கானானை சுதந்திரிக்காதவர்கள் ஒரு கூட்டம். சொல்லுங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. லேவி. சரி, ரூபன் கோத்திரமா? நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புதுசா பிரசங்கத்துக்கு பாயிண்ட் தான் கிடைக்குது. ரூபன், மனாசே, காத். அதாவது ரூபன், காத்
மனாசையில் பாதி கோத்திரம். நான் இந்த சப்ஜெக்ட் சிந்திக்கல, நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க, அது சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரம், 2.5 கோத்திரம். இந்த யுத்த வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? கானானுக்குள் பிரவேசித்து யுத்தம் செய்து ஜனங்களுக்கு பங்கிடுற வரைக்கும் அங்கேயே இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்டி எங்க வந்துட்டான்? திரும்ப யோர்தானை கடந்து எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? சொல்லுங்க. எகிப்துக்கு வரல, அது எகிப்து வருவான். எகிப்து இருக்கிற தூரம் என்ன தூரம்? அவங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? கீலேயாத்துக்கு வந்துட்டாங்க. பழைய இடம், அதாவது யோர்தானுக்கு இப்புறம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க யோர்தானை கடந்து யோர்தானுக்குள்ளே போய் யோர்தானை கடந்து அங்கே போய் யுத்தம் செய்து கானானிலே கால் வைத்து எல்லாம் செஞ்சுட்டு, ஆனா கடைசியில யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க இடத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த குரூப் எங்க வந்துருச்சு? தங்களுடைய மனைவி பிள்ளைகள் இருந்த அந்த கீலேயாத்தின் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஏகா திரும்பி வந்துட்டாங்க. அங்க ஆடு மாடுகளுக்கு நல்ல வசதியா இருந்துச்சான். நல்ல அபிஷேகம் பெற்ற எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இனி வரும் பலனை ருசி பார்த்தும் சீக்கிரம் இல்லையா? 6:5 எபிரேயர் 6:5 இல்லையா? நீ என்ன பைபிள் பார்க்கிற? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. இனி வரும் பலனை ருசி பார்த்தும் பரம ஈவை ருசி பார்த்தும். அப்படி இருக்கா? அதேதான் எபிரேயர் 6லயே தான். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும். எப்படிலாம் அவங்க பண்ணிட்டாங்க பாருங்க, எந்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்க, அடுத்து பரம ஈவை ருசி பார்த்தார்கள், பரிசுத்தாவியை பெற்றார்கள், தேவனுடைய நல்வார்த்தையை பெற்றார்கள், இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தார். எல்லாம் முடிஞ்சிட்டு வண்டி திரும்பி எங்க வந்தாச்சு? கானானுக்கு போனா அந்த தேசத்தின் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கால் வச்சான். அங்குள்ள நன்மைகளை புசித்தாங்க, யுத்தம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, நாடு பங்கிடப்பட்டது, எல்லாம் முடிஞ்சது. பார்த்தா இவன் ரிவர்ஸ் வந்துட்டானே. தேமாவை குறித்து பைபிள்ல சொல்லியிருக்கு. தேமா என்பவன் பவுலோடு சிறைச்சாலையில எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் கடந்தானா. சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைச்சி வந்த உடனே இப்ரமஜத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான். எத்தனை வருஷம் நீ ஜெயில கர்த்தருக்காக நின்றுட்டு கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா உலக ஆசை வந்துருச்சு. அநேக ஊழியக்காரங்க இப்படித்தான், சியோன்னு வருவான், திரும்பி பார்த்தா யாரு கூடயாவது கிளம்பி போயிட்டே இருப்பான். நான் சீரியஸா சொல்றேன். பரமைவை ருசி பார்த்து சியோனின் தரிசனம் கிடைச்சி நீ திரும்பி போற. 3 வருஷம் இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில யூதாஸ் எங்க போய் சேர்ந்தா நான் கொண்டு செத்தான். கானானுக்குள்ள நீ போயிட்டு நீ எப்படி திரும்பி போலாம்? எப்படி நீ பழைய இடத்துக்கு போலாம்? அப்ப நீ பழைய இடத்துக்கு போனா பிரயோஜனமே இல்லையே. இந்த மார்க்கத்தில் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மார்க்கத்தில் நீ கடந்து வந்ததுல உனக்கு அர்த்தமே கிடையாது. இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் வந்து உபதேசம் கேட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று எல்லா விதமான நன்மையும் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு கடைசியில உன் நிலவரம் என்ன? உன்னுடைய முடிவு இவ்வளவுதானா? நீ திரும்பி வரலாமா? அதுக்கு காரணம் என்ன? ரூபன். ரூபன் ரூபன்னா தளம்பினவன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று படிச்சோம், 2 நாளைக்கு முன்னால படிச்சோம். 2வது காத், ஏராளம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துட்டாரு அவனுக்கு. இப்ப எனக்கு அவன் சாலமோன் சொன்னா, என்னை பரிபூர்ணம் அடைகிறனால் நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். பரிபூர்ணம் கிடைச்சதுன்னா என்ன செய்வான்? ஆண்டவரே பாஸ்டா பெற பேசலாம், போ சொல்லு, பெற 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 பார்க்கலாம் அப்படிமா. கூட்டம் இருக்கு இருப்பா, கூட்டம்லாம் நடக்கும், நடக்கத்தான் செய்யும், நம்ம வேலையை பார்க்கணுமா. ஏன்னா இப்ப என்ன வந்துருச்சு?
சர்ப்ளஸ் ஆயிடுச்சு, உனக்கு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. பரிபூர்ணம் அடைகிறதினால், தரித்திரமாகிறதுனால் திருடாத படிக்கும், பரிபூர்ணம் அடைகிறதினால் தேவன் யார் என்று நான் மறுதலியாத படிக்கும். அன்னன்று உள்ளபடியே இன்னைக்கு நமக்கு நம்ம நிலவரம் யோசிச்சு பாருங்க. நம்ம அநேகருடைய நிலவரம் தாறுமாறா போய்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால நீங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ரிவர்ஸ் போயிடக்கூடாது. அப்படி நீங்க போவீர்களானால் கஷ்டம். என்னாகமம் 32 முதல்ல 1ஆம் வசனத்துல, ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். உடனே மோசே இடத்திலும் எலியாசரத்திலும் போய், எங்களுக்கு இந்த இடத்தை நீர் தர வேண்டும், நாங்க இங்கே இருப்போம், ஆனா நாங்க வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாங்க திரும்பி வந்து விடுவோம். இந்த சபை கட்டுறதுக்கும் இந்த பரிசுத்தவான்களையும் நீ அதிகமா நேசித்த ஒரு ஆள். இந்த சத்தியம் இந்த உபதேசம் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். எல்லா விதமான உபதேசமும் தெரிஞ்சு உன்னால எப்படி பின்மாறி போக முடியும்? போலாமா? மனாசே மறதி. மனாசேனா என்ன அர்த்தம்? மறதி. தேவனை மறந்து போய்விட்டாயா? இந்த பரிசுத்தவான்கள் உனக்காக ஜெபித்ததெல்லாம் மறந்து போச்சா? இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னால நீ தரித்திரனா இருந்து இந்த சபைக்கு வந்த பின்பு ஐஸ்வர்யவனை மாறினது மறந்து போச்சா? உன்னுடைய துக்கத்துல உனக்கு பங்கெடுத்த சபை கூட்டத்தை மறைஞ்சிருச்சா? மறந்து போயிச்சா? கர்த்தர் உனக்கு நீ அழுத, உனக்கு கேட்டதை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தின் பின்னால் நீ போவா என்று யோசிக்கவில்லையே. அப்படின்னா உன்னை தரித்திரனாவே தேவன் வச்சிருப்பாரே. எதுக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்? நீ உண்மையாயிருப்பா என்று எண்ணிதான். உனக்கு படிப்பு, அறிவு, ஐஸ்வர்யம், வசதி எல்லாம் கொடுத்தார். ஆனா ரூபன் சொன்னா, நான் திரும்ப போயிடுறேன், நாங்க அங்கேயே போயிடுறோம். போ. இன்னைக்கு இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். சரி, இது நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் சொல்ல வந்தது இன்னொரு கூட்டம். அவங்கள சொல்லுங்க. சொல்லுங்க. கானானை பார்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள். செத்துப்பிட்டான் 10 பேர், 10 பிரபுக்கள். 12 பேர் போனாங்களா கானானை வேவு பார்க்கிறதுக்கு? 40 நாள் ஊர் முழுசும் சுத்தி பார்த்தாங்க. போய் பார்த்தா ஒரு தோட்டத்தில் ஒரு திராட்சை குலை இருந்துச்சு. அந்த திராட்சை குலையை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. அது 2 பேர் கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தான். பாருப்பா என்ன தேசம், என்ன செழிப்பா இருக்குன்னு. 40 நாள் பைபிள் படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 40 நாள் இவங்க சுத்திட்டு வந்து துர்ச்செய்தி பரப்புனபடினால்தான் இந்த 10 பேர் பண்ண சேட்டையில தான் கர்த்தர் அப்பதான் முடிவெடுத்தாரு. 40 நாள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை நீ போய் சேர 40 வருஷம் ஆகும்னார். இவனுக்கு செத்தும் போயிட்டான், செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் செத்தும் போயிட்டான். இந்த ஜனங்கள் இவங்களால பட்ட பாடு எவ்வளவு? 40 வருஷம். என்னாகமம் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை வந்த மாறுதலை உணர்வீர்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷம் சுத்தினதுக்கு காரணம் இங்கதான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 10 பிரபுக்கள் 10 பேர் சாதாரண ஆள் கிடையாது. 40 நாள் கானான்ல போய் பழத்தை ருசிச்சு அங்கேயே குளிச்சு அங்கேயே தங்கி அங்கேயே அந்த தேசம் முழுவதும் சுத்தி அந்த தேசத்தினுடைய நன்மை வளமை, அது எப்படிப்பட்ட தேசம், எவ்வளவு மகிமையான தேசம், எல்லாத்தையும் சுத்தி பார்த்தான். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு 40 நாள் முடிஞ்சு பாளையத்துக்கு வந்துட்டு சொன்ன கதை என்னது? பார்த்தோம் நல்லா தான் இருக்கு, ஆனா அங்க போகத்தான் முடியாது, அதை ஒன்னும் ஜெயிக்க முடியாது. எப்படி? பரலோகத்துக்கு உனக்கு தரிசனம் கொடுத்து பரலோகத்தில் சீயோனே எருசலேம் எல்லாம் காட்டி நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு, பரலோகம் நல்லா தான் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு துர்ச்செய்தியை பரப்புனா. இந்த 10 பேரும் துர்ச்செய்தி பரப்புன குரூப். என்னாகமம் 13:4-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். என்னாகமம் 13:4
15 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரூப் நல்லா எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வந்து துர்ச்செய்தியா சொல்லுவான். எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், அது ராட்சச பிறவிங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. 32, 33 மட்டும் வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். போதுமா? இவங்க கானானுக்குள்ள போயிட்டு 40 நாள் ரவுண்ட் அடிச்சு இனி வரும் பலனை ருசி பார்த்து நல்வார்த்தைகளை கேட்டு பரமையை ருசி பார்த்து எல்லா பரிசுத்தாவியை பெற்று தரிசனம் பெற்று பிரகாசிக்கப்பட்டு எல்லா ரவுண்டு முடிஞ்சது. இப்ப வந்து சொன்னது என்னது? அவிசுவாசம். இத்தனை வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, 40 நாள் 20 நாள் 20 வருஷம் 10 15 வருஷம் இந்த சபையில இருந்துட்டு நீ கடைசியில இந்த சத்தியத்தின் முடியெல்லாம் ஜீவிக்க முடியாதுங்க, ரொம்ப டஃப்புங்க. அப்ப நீ யாரு? அந்த துர்ச்செய்தி சொல்ற அவிசுவாசி. இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற, இத்தனை வருஷம் இந்த பரிசுத்தவான்கள் ஜபத்துல இருந்திருக்கிற, இத்தனை வருஷம் இந்த மார்க்கம் உனக்கு தப்பா தெரியல. ஆனா இப்போ நீ உன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் அவிசுவாசமும் அவநம்பிக்கைகளும் எல்லாம் வருது. சரி, இந்த 10 பேரை ஷார்ட்டா சொல்றேன். செத்தான் இல்லையா? 10 பேர், 2 பேரு உள்ள வந்துட்டான். 12 பேர்ல 2 பேர் கிளியர் ஆயிடுச்சு. யாரு? யோசுவா, காலேப். அவங்கள பத்தி வேண்டாம். 10 பேர் வந்து செத்தே போயிட்டான். 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 14 36 37 10 பேரையும் கொன்னுட்டார் ஆண்டவர். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். போதுமா? கொன்னுட்டார். இவன் ஒருத்தன் இருக்க மாட்டான், அப்படியே கொன்றுவன் பாருன்னு சொன்ன. ஏன்னா அவிசுவாசம் வந்து தேவனுக்கு பிடிக்காது. அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் உண்டாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அவிசுவாசத்தை மட்டும் பேசினீங்கன்னா, ஏன்னா தேவன் பெரியவர். இவன் வந்துட்டு அவன் ராட்சச புத்திரன், நான் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிக்குள்ள சக்தி இருக்குங்க, ஜீவன் இருக்கு உனக்குள்ள. உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ அதை விட்டு நான் பார்த்தேன், அவன் ராட்சசன், நான் வெட்டுக்கிளி, அவன் மலை மாதிரி இருந்தான், நான் மடு மாதிரி இருந்தேன், அதெல்லாம் ஒண்ணு சொல்லாத. கர்த்தர் உன்னைய வச்சு அதை நொறுக்கணும்னு நினைச்சாருன்னா நொறுக்குவார். என்னாகமம் 13 4 to 15 வரைக்கும் பார்த்தா இந்த போயிட்டு வந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கான். மொத்தம் வெறும் 12 பேர் இருக்கான். 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பிரபு போனான். சாதாரண ஆள் போல, ஒரு புதிய ஆத்மா போகல, ஒரு புதிய ஆள் போகல. போனது யாரு? ஒவ்வொன்றையும் செலக்டடா இருந்த பிரபுக்கள். நல்ல ரொம்ப டெக்னிக்கலா சத்துருக்கையில சிக்காம தான் வேவு பக்கம் வந்தது தெரியாம அதே நேரத்தில் 40 நாள் அங்கேயே புசித்து குடித்து அழகா இவங்க ஒருத்தர் குரூப்பா இருந்து அங்கங்க தேசத்தை வேவு பார்த்து முழு தேசத்தையும் சுத்திட்டு வந்தான். திறமை உள்ளவங்க அவங்க எல்லாருமே. ஆனா வந்து சொன்னதுதான் சரியில்லை. உன்னுடைய ஓட்டம் முடியும் போது விசுவாசத்தை விட்டுட்டேங்க, நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஓட்டத்தை முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல். சரி, முதலாவது ரூபன் கோத்திரத்தில் சம்முவா அப்படின்னு ஒரு ஆள் போனான். சம்முவான்னு சொன்னா புகழ் பெற்றவன் அர்த்தம். புகழ் பெற்றவன். அவன் பேரு அவங்க அப்பா பேரு வச்சாரு, சக்குரின் குமாரன் சம்முவான்னா புகழ் பெற்றவன். உலகத்துல உனக்கு புகழ் இருக்கலாம், சபைக்குள்ள கூட நல்ல புகழ் இருக்கலாம். ஆனா கானானை நீ பார்த்து நீ ருசித்த அந்த இனிவரும் உலகத்தை நீ மறுபடியும் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும், அங்க போய் கால் வைக்கணும், அதை சுதந்திரிக்கணும். இந்த உலகத்துல மட்டும் பரிசு இதோ ஏசு சொன்னார், உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே. அது வந்து அபிஷேகத்தினுடைய தன்மை. ஆனா இது முடிஞ்சு இந்த அபிஷேகம் உன்னை எங்க கொண்டு போனோம்? நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போனோம்.
ஆவியில் நிரம்பிட்டு தோத்து போயிடக்கூடாது. இந்த உலகத்துல நீ புகழ் பெற்றவனா இருக்கலாம், சபையில உன்னை புகழ் பெற்றவனா வச்சிருப்பாங்க. ஆனா உனக்குள்ள ஒரு துர்ச்செய்தி இருந்தால் நீ கானானுக்குள் மறுபடி போய் சேர மாட்டாய். உனக்குள் நற்செய்தி இருக்க வேண்டும். இரண்டாவது, டைம் இல்ல, அதனால ஸ்பீடா போறேன். அடுத்து சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். சாப்பாத்துன்னு சொன்னா நியாயாதிபதி. நம்ம ஆளுங்கள ஒரு சிலர் எப்பவுமே நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. வீட்டில் ஒரு சில சகோதரிகளுக்கு எப்பவும் நியாயம், அது சரியில்லை, இது சரியில்லை. நம்ம ஊழியக்காரங்கள கூட ஒரு குரூப், அது ஒரு ஆவி. ஆனா அவங்களுக்கு அது கரெக்ட் கேட்டா சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனால இவன் என்ன செஞ்சிட்டே இருப்பான், நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும், நியாய மண்டபத்தில் இயேசு இல்ல, சாலமோனுடைய மண்டபத்தில் இயேசு இருக்கிறார். நீ என்ன நியாயம் பேசுறது? இயேசு என்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ நியாயம் தள்ளுண்டு போயிட்டு. நீ நியாயாதிபதியா? நீ அவனை ஜட்ஜ் பண்ணிட்டு அலையக்கூடாது. நியாயம் இருக்கிற ஊழியம் நமக்கு கிடையாது. மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிற நீயே குற்றவாளி ஆகாதபடி எச்சரிக்கையாரு. ஊருக்கெல்லாம் நியாயம் பண்ணிட்டு நியாயாதிபதியா இருந்துட்டு கடைசியில கானானுக்குள்ள போக முடியாம போயிருச்சு, செத்து போயிட்டான். அடுத்து மூணாவது, இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். ஈகால் அப்படின்னா பழி வாங்குகிறவன் அர்த்தம். நீ பழி வாங்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ பழி வாங்காத, யாரையும் பழி வாங்கணும்னு நீ முயற்சி பண்ணாத. நீ கானானுக்குள் போக மாட்டாய், வழியிலே மரிப்பாய். அடுத்து இசக்கார் கோத்திரத்தில் ஈகால். அடுத்து பென்யமீன் கோத்திரத்தில் ரபுவின் குமாரன் பல்தி. பல்தின்னு சொன்னா விடுவிக்கப்பட்டவன் அர்த்தம். இந்த உலகத்தில் உனக்கு பல காரியங்கள்ல விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அதே நேரத்தில் உனக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நீ விடுவிக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பிசாசின்படியிலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பல அந்நிய காரியங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு எதிலிருந்து விடுதலை கிடைக்கல? துர்ச்செய்தியிலிருந்து விடுதலை கிடைக்கல, நெகட்டிவா பேசுறதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கல. எல்லாரும் கிடைக்கும் சொன்னா கிடைக்குமா? நம்புறீங்களா? அப்படியா? எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை. அப்போ நீ கானானுக்குள் போவது கஷ்டம். அடுத்ததாக செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். காதியேல் சொன்னா அதிர்ஷ்டம், லக்கு. காதியேல் சொன்னா அதிர்ஷ்டம் உடையவன். கானானை பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைச்சது. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தல. எங்க போயிட்டா சொல்லுங்க? கானானை பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது. ஆனா அவிசுவாச துர்ச்செய்தி பரப்பினதுனால அந்த அதிர்ஷ்டம் அவனை விட்டு போயிடுச்சு. நான் போன வாரம் நாங்க பெரியதாலைக்கா எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிட்டு வந்தான், ஒரு 2 வீலர் தள்ளிக்கிட்டு. இந்த ஆடு நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கு, நாங்களும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஆட்டை தாண்டி போயிட்டோம். அப்ப சொல்லும் போது சொல்றாங்க, அந்த ஆடு மேய்ச்சிட்டு வர்றது பழைய எம்எல்ஏ. முதல்ல ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, திருப்பி எம்எல்ஏ ஆனாரு. இப்ப எம்எல்ஏ போஸ்டிங் போடிஞ்ச பிறகு திருப்பி எங்க வந்திருக்காரு? ஆடு மேய்க்க வந்திருக்காரு. எப்படி? ஒருத்தன் ஏழையா இருந்தான், அவனுக்கு லாட்டரி சீட்ல நல்ல பணம் அடிச்சது, புத்தி இல்லாம அவ்வளோதையும் செலவழிச்சிட்டான். எல்லாரும் கேட்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டான், ஏமாந்துட்டான். திருப்பி கொஞ்ச நாள் எங்க வந்துட்டான்? திருப்பியும் பிச்சை எடுக்க வந்தான். அதே மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆனா அவிசுவாசம் தான் இந்த அதிர்ஷ்டத்தை என்ன செய்யுது? நஷ்டமாக்குது. அவிசுவாசத்தை நீ மூட்டை கட்டணும். காதி. அடுத்து காதி. இவன் காதியேல், அவன் யாரு? காதி. அப்படின்னா தேவனுடைய அதிர்ஷ்டம். காதியல்னா அதிர்ஷ்டம், காதினா என்னது? தேவனுடைய அதிர்ஷ்டம். அப்படின்னா தேவன் உனக்கு அதிகபட்சமா இரக்கம் பாராட்டுறார். ஆனாலும் அவிசுவாசம் வேலை செய்யாது. இயேசு ஃபுல் பவர்ஃபுல் தேவகுமாரன். ஆனா தான் ஊர்ல வந்த போது அவருக்கு அற்புதம் செய்ய முடியல. காரணம் என்ன? அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம் அவரை அற்புதங்கள் செய்ய விடாமல் தடுத்து விட்டது. உனக்கு தேவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு, ஆனாலும் அவிசுவாசம் அதையும் தாண்டி வேலை செய்து. அம்மியேல். அடுத்து தான் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அம்மியேல். அம்மியேல்னா அவன் தேவ ஜனம்னு அர்த்தம். அம்மியேல் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம். உன்னைய கர்த்தர் நேசித்து தன்னுடைய நாமத்தை தரிச்சு
உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன்னை ஆண்டோடைய நாமம் தரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நீ ஒரு அருமையான தேவஜனம். ஆனா தேவஜனம் அவிசுவாசம் வந்தா தேவஜனமும் வாளியில் அடிபட்டு போயிடுவான். சரி, அடுத்து நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகுபி. நாகுபின்னா என்ன அர்த்தம்? மாய மந்திர வித்தையை சார்ந்தவன். நம்ம ஆளுங்க யாராவது மாய மந்திரத்தை சார்ந்துறீங்களா? ஜாதகம் பாக்குறீங்களா? இந்த கையை பாருங்க, எப்படித்தான் இருக்கு இந்த கையில, என்னத்தை தான் தளபதி எழுதி வச்சிருக்கான் பாருங்க ஆண்டவன் அப்படின்னு பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? ஒரு பிசாசு, ஏய் நான் உன் கையை பார்த்தா எல்லாம் சொல்லிடுவேன், சரி பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அப்படி பார்த்து உங்களுக்கு தான் வம்சவழியே கிடையாது. உனக்கு நம்மால் கையை பார்த்த உடனே 7 பிள்ளைம்மா. அது பிசாசு கையை பார்த்து சொல்லு, உன் கையை காட்டுச்சு, நீ பார்த்து கரெக்டா சொல்லிருப்பாங்களான்னு. ஒண்ணுமே இல்லை, வம்ச வரலாறே கிடையாதா அப்படின்னுச்சு. ஓஹோ கரெக்ட், மெல்கிசேதேக்கையும் கையில போட்டு வச்சிருக்காரு போல் இருக்கு, தெளிவா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, உடனே பாஸ்டே கை காட்டியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவன் புத்தி வேற மாதிரி போகுதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம லேசா விட்டா போதும், டக்குன்னு அதை சான்ஸ் பயன்படுத்தி அப்ப நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு மெல்கிசேதேக்கு இருக்கா இல்லாவிட்டா கல்யாணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடணும். மாத்தி கீத்தி பார்த்து எங்கேயாவது வந்துடாத ரோட்டுக்கு. மாயமத்திரம், நல்ல காலம் கெட்ட காலம், ராகு காலம், ஈசான மூளை, சனி மூளை, நல்ல நாள், அந்த நாள்ல கல்யாணம் கொடுங்க, செவ்வாய்க்கிழமை வேண்டவே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம், சொந்தக்காரன் வரமாட்டான், காலையில வைக்க வேண்டாம், சாயங்காலம் வைக்கணும். மதுரையில் பாஸ்டர்ட்ட டேட்டு கேட்டா அவர் சொல்லுவார், என் டைரியில இருக்கிற நேரம் தான் உனக்கு நல்ல நேரம், அதான் முகூர்த்தம் பாரு. சென்ட்ரல் பாஸ்டர் போய் கேட்டா, பாஸ்டர் எங்களுக்கு என் டைரியில எப்ப ஃப்ரீயா இருக்கோ அது உனக்கு என்னது முகூர்த்தம், முடிஞ்சா வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க செவ்வாய் அப்படின்னு அப்படியே மூஞ்சிலாம் மாறிடுது. கேட்டா எங்க அக்கா சொல்லுவான், அக்காவுக்கு கல்யாணம், உன் பிள்ளைக்கு தானே கல்யாணம், நீ பெத்த பிள்ளைகளுக்கு தானே கல்யாணம், அதுக்கு ஏன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிற? மாய மந்திரத்தை சாராதீங்க. கடைசியாக காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகத்துவம்னு அர்த்தம். கத்தர் பாருங்க, இந்த 10 பிரபுக்கள் சும்மா டாப் ஸ்டாண்டர்ட்ல வச்சு 40 நாள் அழகா கானானை சுத்தி பார்த்துட்டு வைக்க வைத்தா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில சொன்ன கதை என்னது? அதெல்லாம் கிடைக்காது. அந்த தேசத்தெல்லாம் பிடிக்க முடியுமா? இப்படி ஒரு அவிசுவாசியை தெரிஞ்செடுத்ததுக்காக கத்தர் துக்கப்பட்டார். கோரோசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பான்? மனந்திருப்பான். ஆனபடியினால் நியாய தீர்ப்பில் சோதோம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் உனக்கு நேரிடுவது அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க ஜட்ஜ்மெண்ட். உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு எத்தனை நேரம் கத்தர் உன்ட பேசி இருக்கிறாரு, தரிசனம் கொடுத்திருக்காரு, வெளிப்படுத்தல் கொடுத்திருக்காரு, அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, அக்னி கொடுத்திருக்கிறாரு, உன்னோடு தூதுகள் பேசுது, வசனம் பேசுது, உன்னைய பொல்லாப்புகளுக்கு விலக்கி இருக்கிறாரு, மாம்சத்துக்கு விலக்கி இருக்கிறாரு, பிசாசு, செய்வினை, ஏவல், மரணம், வியாதி, ஆபத்து, விபத்து எல்லாத்துக்கும் உன்னைய தப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. இதையும் தாண்டி உனக்குள்ள அவிசுவாசம் வேலை செய்யலாமா? கண்களை மூடுவோம் எல்லாரும். சாரி, சேத்தூர் சொல்ல மாட்டேனா? சேத்தூர்னா இருக்கு, சேத்தூர்னா ராஜபாளையம் கிட்ட ஒரு ஊர் கூட இருக்கு சேத்தூர். சாரி, சேத்தூர்னா மறைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட. உனக்குள்ள மறைவான ஒரு ஜீவியம் இருக்கவே கூடாது. நீ ஒரு திறந்த புஸ்தகம், கிறிஸ்டல் கிளியர். சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற அந்த நதி எப்படிப்பட்டது? பளிங்கு கோப்பான சுத்தமான அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அப்படி முகத்தை பார்க்கலாம். உன் ஜீவியத்தில் ஒரு மறைவான அந்தரங்க ஜீவியம் ஒன்று ஒழிச்சு வச்சு தலையக்கூடாது. இங்க தலையை காட்டுறது இந்த விலாங்கு மீன் மாதிரி, இங்க தலையை காட்டுறது, அங்க வாழை காட்டுறது, அந்த வேலையே ஆகாது. 3 டைமென்ஷன் 4th டைமென்ஷன்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. டபுள் ட்ரிபிள் அப்படிலாம் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம்.
எனக்கு இதை படிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்தில் ரொம்ப யோசிச்சேன். கானானுக்குள்ள போயிட்டு வந்து விட்டுட்டானேன்னு. உடனே எனக்கு எபிரேயர் 6 தான் கர்த்தர் சொன்னார். பாத்தியா, அபிஷேகம் பெற்றும் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் எவ்வளவு நல்ல அனுபவங்களை பெற்றும் அவங்க மறுதலித்து வாழ்க்கையை இழந்து கொண்டார்கள். 40 நாள் சுத்திட்டு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்காம போன 10 பேராய் நாம் இருக்கக்கூடாது. வருஷக்கணக்காக கானானுக்குள் பிரவேசித்து ஜாதிகளை நொறுக்கி கீழ்ப்படுத்தி விட்டு திரும்ப கடைசியில யோர்தானை விட்டு பின்னிட்டு திரும்பின அந்த காத் மனாசேயின் பாதி கோத்திரம் அந்த ரூபனை போல நாம் மாறிவிடக் கூடாது. தாழ்த்துவோமா? சிம்ரியை போல வழியிலே செத்து போக வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கானானை இழந்து போக வேண்டாம். தடுமாறி அந்நிய ஆசாரியனா இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாத எத்திரா ஓஃபாவை போல நாம் இருக்க வேண்டாம். எல்லாரும் பைபிளை மூடி வைங்க, கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சு உங்க பைபிளை கிழிச்சிடக்கூடாது, பைபிளை நீங்க மீச்சிடக்கூடாது. அது புனிதமான நூல். அதனால அதுல நீங்க மிதிச்சு கீச்சு. நானும் விசுவாசியா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் 2வது லைன்ல வந்து உட்கார்ந்தேன். இப்ப அந்த பையன் விசுவாசியா இருக்கான், நல்ல விசுவாசியா இருக்கான். சிஎம்சில டாப் அக்கௌண்டண்டா இருக்கான், அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோல்ல. அச்சா அடி ஆவி நிறைஞ்சு நான் அப்பதான் பைபிளை திருப்பி திறந்து வச்சேன். ஒரே அமுக்கு என் பைபிள் பேப்பர்ல சர சர சரன்னு கிழிஞ்சு போயிடுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சே. ஒரு செகண்ட்ல விட்டுட்டானே, நம்ம கதையை போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க அப்படி யாரும் இருக்கக்கூடாது. பைபிள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் கண்களை மூடுவோம். இது கடைசி கூட்டம். இதனுடைய சரியான கூட்டம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கரையெல்லாம் போயிடுச்சு, தூசி தட்டி விடுற டைம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதிரி விட்டு எழுந்துரு. தூசியை உதற நேரம். ஆவியிலும் மாம்சத்திலும் காணப்படுகிற அசுசிகள் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஆவியானவர் அசைவாட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேரத்தை மாத்திரம் தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, நான் எகிப்தை விட்டது உண்மை, இந்த மறுபூமியில் இந்த வனாந்தரத்தில் உம்மை பின்பற்றுவது உண்மை. ஆனால் நான் கானானை அடையாமல் என் ஓட்டம் முடியக்கூடாது. நான் கானானை கட்டாயம் சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தவன், நல் வார்த்தையை பெற்றுக் கொண்டவன், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவன், பரமையை ருசி பார்த்தவன், பரிசுத்தாவியை பெற்றவன். எந்த சூழ்நிலையிலும் அந்த தேசத்தை நான் விட்டுவிடக் கூடாது. யோசுவாவை போல, காலேபை போல என்னை மாற்றும். எலையாசரை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா. கால் வைத்த தேசத்தை சுதந்திரித்தார்களே, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்களே. எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அந்த பிரபுக்களின் ஆவி எனக்கு வேண்டாம். துர்ச்செய்தி பரப்புகிறவனான இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற நாட்களிலும் ஓட்டத்தை முடிக்கிற நாளிலும் நான் நற்செய்தி சொல்லுகிறவனாய் விசுவாசியாய் மரிக்க வேண்டும். ரூபனை போல திரும்பி வரக்கூடாது, காத்தை போல திரும்பி வரக்கூடாது, மனாசேயின் பாதி கோத்திரம் போல திரும்பி வரக்கூடாது, அந்த 10 பிரபுக்களை போல நான் அழிந்து போகக்கூடாது. தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யும். கர்த்தாவே, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை நான் கண்ணோக்கி பார்த்த பொழுது அந்த 10 பிரபுக்களை போல எனக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது. அந்த ரூபன் புத்திரரை போல, காத்தின் புத்திரரை போல, அந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தினுடைய தன்மைகள் எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது. நான் அந்த கோத்திரங்களைப் போல, அந்த 10 பிரபுக்களைப் போல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரம ஈவை ருசி பார்த்த அந்த அனுபவத்தை ஒரு காலம் நான் விடக்கூடாது. எனக்குள்ள பல தோல்விகள் இருக்கிறது. அந்த 10 பிரபுக்களின் ஆவி காண அந்த ரூபனுடைய ஆவி எனக்குள் போராடுகிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். யாராவது இருந்தால் எழும்பி அறிக்கையிடலாம். இது கடைசி அறிக்கை. புது வருஷத்துல வந்துட்டு ராபோஜனம் கொடுக்கிறதுக்கு முன்னால முழங்கால் போட்டுக்கிட்டு நான் கூட்டத்துக்கு வரல, அறிக்கை செய்யணும்னு இந்த குழந்தைத்தனமான விசுவாசிகளா இருக்கக்கூடாது, வளர்ச்சியற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, தெளிவற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. ஊழியர்களோ விசுவாசிகளோ, இதான் லாஸ்ட் அறிக்கை. இதை நீ பயன்படுத்தினா அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிரத்யட்சமாய் என்னை சந்தியும், முகமுகமாய் என்னை சந்தியும். ஆமென். அறிக்கை செய்து உட்கார்ந்தவர்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். இந்த 8 கூட்டங்களிலும் கடந்து வந்து, இல்லாவிட்டால் சில கூட்டங்களில் கடந்து வந்து, எப்படியோ அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து, அறிக்கை செய்த காரியங்களிலிருந்து விடுதலையையும் ஜெயத்தையும் பரிசுத்தத்தையும் தெய்வம் கட்டளையிடும்படியாய் ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் தயவு செய்து இப்ப விடாய்த்து போனது போல உட்காரக்கூடாது. இவ்வளவு நம்ம உட்கார்ந்து இருந்தோம். இனிமேல் முழங்கால யுத்தம் தான். அபிஷேகத்துல நீச்சல் அடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு சரியான ஒரு சக்தி நம்மை நிரப்பாத பட்சத்துல அடுத்த வருஷம் நமக்கு ஜெயமாய் அமையறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நல்ல ஒரு அபிஷேகத்தை தேவனத்துல கேளுங்க. தேவனுடைய சக்தி நம்ம மேல அபரிமிதமாய் இறங்கட்டும். நம்ம எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சாச்சு. நம்முடைய புத்திக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய ஞானத்துக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்படித்தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இல்லையா? ஒரு மனுஷன் சொல்றான், என்னுடைய காரியத்தை எல்லாம் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இனி கர்த்தருடைய வல்லமை தான் நம்மை நிரப்ப வேண்டும். ஒரு செகண்ட கூட வீணாக்க கூடாது. பிள்ளைங்கள்லாம் குறுக்க இல்லாம கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. யாராவது ஆவியில் அறிஞ்சு விழுந்துட்டாங்க அப்படி இப்படின்னு பிரச்சனை வரக்கூடாது. விளையாட்டுத்தனமா நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. ஏன்னா யாருக்குள்ள எப்போ அக்னி பற்றுன்னு தெரியாது. அந்த கேஸ் லைட்டர் தட்டி விட்ட மாதிரி இருக்கும். பட்டுன்னு அந்த ஒரு தரிசனம் கிடைச்ச உடனே பறந்துருவான். ஒரு தொடுதல் கிடைச்சா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனென்றா வர்றது உன்னதத்தின் பலன், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தெய்வீக சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவர் தூதன் வந்து திடீர்னு அக்னியால உன்னை தொடுவான். அப்போ நீ உன்னையே கட்டுப்படுத்த முடியாது, எங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு அபிஷேகம் வரும்போது நீ கண்ணை திறக்க கூடாது, அவசியம் இல்லாம எழும்ப கூடாது. ஆனா தேவனுடைய சக்தியில பகுத்தறிவில நீங்கள் நிலைத்திருப்பாயாக. கர்த்தாவே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாரு சுவாமி. பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அதுபோல நம்மேலும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கினது. பேதுரு சொல்லுகிறார், நான் கொர்நேலியு வீட்டில் போய் ஜெபித்தேன். ஆதியில இறங்கினது போலவே அப்படியே டிட்டோவா ஆவியானவர் இறங்கினார்னு சொல்றான். மேல் வீட்டில் எப்படி இறங்குச்சோ அதே ஜீவன் அங்க இறங்கிச்சுன்னு சொல்றான். அது போல அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல நீங்க எந்த அளவு அபிஷேகம் பெற்றீங்களோ அதே ஆதியில உள்ள அதே அபிஷேகம் இப்ப இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தரை துதியுங்க. கர்த்தருடைய அக்கினி பற்றட்டும். கிறிஸ்துவின் அன்பின் வெள்ளம் கரை புரண்டு ஓடட்டும். இதுதான் கடைசி கூட்டம். இனி அடுத்த பழைய வருஷ ஆராதனை போயிடுவோம். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உன்னை சந்திக்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும், நம்முடைய சபையை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு டச்சிங், ஒரு தொடுதல், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வசனம், ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி, ஏதாவது ஒண்ணு உனக்கு டச்சிங் கிடைச்சிட்டுனா நீ டைம் கூட்ட முடிக்கிறது கூட எந்திரிச்சு போனா எந்திரிச்சு போயிருங்க. ஆனா ஒன்னும் பெறாம எந்திரிச்சு போயிடாதீங்க. அது 2 நிமிஷத்துல கிடைக்கலாம், 10 நிமிஷத்துல கிடைக்கலாம். உங்களுடைய அந்த வேகத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரே செகண்ட்ல அக்கினி பற்றி எரிஞ்சிட்டுனா முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு தொடுதல் தேவை? ஒரு வார்த்தை தேவை, ஒரு வல்லமை தேவை, ஒரு பலன் தேவை, ஒரு அக்கினி தேவை, ஒரு ஜீவன் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கூட்டத்தில் தயவு செய்து நீங்கள் அந்நியர்களைப் போல வேடிக்கை பார்க்க கூடாது, அந்நியர்களைப் போல மௌனமாகவும் இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்தில் நீ ஒரு சாதாரண நபரை போல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கவும் கூடாது. போராடு, போராடு. கர்த்தாவே, நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். போராடு. ஆவியானவர் இன்றைக்கு நிச்சயமாய் உன்னை முத்தரிக்க வேண்டும். அளவில்லாத வல்லமை இறங்கியே ஆக வேண்டும். வாயை திற, கூப்பிடு. உன் சத்தம் பரலோகத்தில் கேட்கட்டும். உன் சத்தம் பரலோகத்தில் கேட்கட்டும். உன் சத்தம் பரலோகத்தில் கேட்கட்டும். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கு. ஆனா
இன்னொரு மந்த ஆவியும் போராடி கொண்டே இருக்கிறது. அது உன்னை பலவீனப்படுத்துது, உன்னை உட்கார வைக்குது, உன்னை துதிக்க விடல, உன் கண்ணை மூட விடல, உனக்கு ஒரு சதையான இருதயத்தை அனுமதிக்கல. உனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு. ஆனா நீ பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அதை உடைப்பார். வெங்கல கதவை உடைக்கிறவர் உனக்குள்ள உடைக்க வேண்டியதை உடைப்பார், உனக்குள்ள திறக்க வேண்டியதை திறப்பார். நீ நிச்சயம் இன்றைக்கு பரிசுத்தாவின் பொக்கிஷத்தை காண்பாய். ஆமா ஆமா. என்னால் இயன்ற மட்டும் நான் அறிக்கை செய்து விட்டேன். இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இனி நான் பரிசுத்தமாய் வாழணும்னா எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தால்தான், தேவன் எனக்கு உதவி செய்தால்தான் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் அதற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, தோல்வியற்ற ஒரு ஜெய உள்ள அபிஷேகத்தை எனக்கு தர வேண்டும் என்று எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஆவியானவர் இறங்கட்டும். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். சீயோனின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட நாளில் இருந்த உன்னுடைய நேசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த நாட்களில் நீ பட்ட பாடுகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் இன்று உன்னை நேசிக்கிறேன். நான் இன்று உன்னை நேசிக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட நாட்களில் இருந்த நேசத்தை நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். உன் இளவயதின் பக்தியை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கும் ஜீவன், அக்கினி நாவுகள் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அக்கினிமயமான நாவுகள் இன்றைக்கு இந்த ஹாலிலே இறங்கி கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்வார். உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஜீவனே, அக்கினி நாவுகளாய் அற்புதங்களை செய்யும். நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள், தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு அந்த மேல் வீட்டில் இறங்கின அக்கினிமயமான நாவுகள் உன்மேல் இப்பொழுது வந்து அமரட்டும். விடாத, உன்னுடைய அபிஷேகத்தை விட்டு விடாத. ஆமென். ஆமென். உன்னதத்தின் ஆவியே, உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஜீவனே, அக்கினி நாவுகளாய் அற்புதங்கள் செய்திடுமே. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது உனக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தின் வேலை துவங்குவதை காட்டுகிறது. இன்னைக்கு ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம் இறங்கும். ஆமா பிரியமானவர்களே, மேல் வீட்டின் அனுபவம் என்பது எல்லாரும் ஒருமித்த ஆவிக்குள்ளே ஆவது. 120 பேர்னா 120 பேரும் வயோதிபர்கள் இருந்தார்கள், வாலிபர்கள் இருந்தார்கள், குடும்ப பெண்கள் இருந்தார்கள், மத்த இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் மேலையும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அப்படியானால் ஏன் உங்க மேல இறங்கல? உங்களில் அநேகர் கவனீனமாக இருக்கிறீர்கள். தயவு செய்து கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க சுவாமி. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஜீவனே. எல்லாரும் கேட்கலாமா? ஆமென். எனக்கு சரியான ஒரு அபிஷேகம் தாரும் சுவாமி. அக்கினி நாவுகள் எனக்குள் வந்து அற்புதங்களை செய்ய வேண்டும். அக்கினி நாவு இறங்குகிறது. உன் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் ஊழியத்திலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தோஷங்களை மன்னித்தவர், உனக்கு இரக்கம் காட்டினவர், இனி நீ ஜீவிக்கக்கூடிய கிருபையை உனக்கு தருகிறார். இனி நீ சோதனையிலிருந்து தப்பி போவாய். இனி நீ சோதனையிலிருந்து தப்பி போவாய். உன்னோடு போராடின வல்லமைகளை இனி நீ காணாதிருப்பாய். ஏனென்றால் அந்த வல்லமைகள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்போதும் இயேசுவையே நினைத்து உருக,
அவரால் நிறைந்து இந்த உலகத்தை ஜெயிக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எப்போது இயேசுவையே நினைத்து அவரால் நிறைந்து இந்த உலகத்தை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன். அன்பின் நாதா, நான் ஏங்குகிறேன். ஆமென். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பாடல் தான். கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும், எப்போது உமையே நினைந்து அதிலேயே நான் உருகிக் கொண்டே இருக்கணும். உம்மால் நிறைந்து நான் இந்த உலகத்தையே மறந்து விட வேண்டும். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் முழங்கால் நின்று இந்த பாட்டை பாடலாம். முழங்காலில் நின்று நீங்க பாடுங்க. இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற வல்லமை உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? மரியாளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எப்படி ஒரு வார்த்தை! இந்த கூட்டத்தில் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடட்டும். அப்பொழுது உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தமாய் மாறும். உன் பேச்சு, நினைவு, சிந்தை, உணர்வு, வாஞ்சை, விருப்பம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். ஏன் கர்த்தருடைய ஆவியை அடக்கிக் கொண்டிருக்கிறாய்? ஆவியிலே களிகூரு. சாத்தான் தோற்று போனான், மரணம் தோற்று போனது, அந்தகார வல்லமை தோற்று போனது. இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் பாவங்களை அறிக்கையிட்டேன், கர்த்தர் என்னை மன்னித்தார். என் அக்கிரமங்களின் தோஷங்களை மன்னித்தார். கார்மேகத்தை போல அதை அகற்றிவிட்டார். ஹல்லேலூயா. என் முதுகுக்கு பின்னாக அதை எரிந்து போட்டார். இனிமேல் அந்த பாவங்களை நினையாதிருப்பேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த தேவனுக்குள்ளே நான் களி கூறுகிறேன். கர்த்தர் என்னை விடுவித்தார், மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம், இயேசு மாத்திரம் போதும். இயேசுவே நினைத்து இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு போதுன்னு நான் வந்துட்டேன், இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், என் நேசர் மார்பில் சாய்ந்தால் போதும். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒரு வாஞ்சையோடு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய ஆசை. வேற இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதுதானே பேரின்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. பேரின்ப நதியினால் கர்த்தர் உன் தாகத்தை தீர்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் உன்னை வஞ்சிக்கும், உலகம் உன்னை ஏமாற்றும், உலகம் உன்னை கைவிடும், உலகம் உன்னை மோசம் பார்க்கும். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை தேவன் உடுத்து வைக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பரமபிதா போஷிக்கிறார், பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? உலகத்தை மறந்துரு, உலக கவலையை தூக்கி எறி, கர்த்தருக்குள் களிகூரு. இன்னும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த பேரின்ப நதியில மூழ்கிடு. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சாலத்துக்குள்ளே வா. கர்த்தர் அன்பின் ஆழத்தில் உன்னை இழுக்கிறார். கூட்டம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க நீங்க போயிடலாம். நான் இன்னும் அந்த நதியில இன்னும் கொஞ்சம் மூழ்கணும் விருப்பப்படுறேன். அந்த பரலோகத்துக்குள்ள கால் எடுத்து வைத்து அந்த பரலோகத்தின் சந்தோஷத்துல களிகூறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களோடு இணைந்து முழங்கால் போட்டு பலவீனத்துல பலன் கொண்டு ஹல்லேலூயா விடாமல் அந்த பரலோக சந்தோஷத்துக்குள்ள ஹல்லேலூயா. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்தப்பொன், அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கோடா கோடி. அப்படி இந்த உலகத்தை நாசரத்தை விட்டு ஹல்லேலூயா சிங்காசனத்துக்கு முன்னால வா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு கூட்டம் பாடும், ஒரு கூட்டம் ஆடும், ஒரு கூட்டம் பரம சந்தோஷத்திலே மகிழ்ந்திருக்கும்.
அந்த கூட்டத்தில் நீ இருப்பாயா? நான் இருப்பேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? தாவீதை மீகாள் கேட்டாள், இஸ்ரவேலின் ராஜா இப்படி குதிக்க வேண்டுமா? இஸ்ரவேலின் ராஜா இப்படி ஆட வேண்டுமா? வஸ்திரமெல்லாம் விலகி இப்படி நடுரோட்ல ஆடணுமா? அது தேவையான்னு கேட்டா. அவன் சொன்னான், நான் அற்பன், நீசன், ஆடுகளுக்கு பின்னாக அலைந்தவன், என்னைய கொண்டு வந்து ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் நான் பாடுவேன். ஆமென். நீ தாவீதா இருந்த ஆடு. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள் வரட்டும். ரட்சிப்பின் நதி பாய்ந்து ஓடட்டும். நடனமாடி துதிக்கிற போது நம்மை நெருங்கி வரும் நுகங்களும் ஏது? நீ நடனமாடிக்கிட்டு இருக்கும்போது உன்னை ஒருத்தனும் கட்ட முடியாது. துள்ளி துள்ளி குதிக்கிற போது நம்மை தொட்டு பார்க்கும் எதிரிகள் யாரு? இந்த வருஷத்தின் கடைசியில என்னை ஜீவனோடு கர்த்தர் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, என்னை கழுவி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், புண்ணிய இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார். என் உள்ளம் நன்றினால் நிரம்புகிறது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? நான் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன், பாவமன்னி படைந்தேன், மோட்ச பாதை செல்கிறேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியும்? ஒரு வெளிச்சத்தை பார்க்க, ஒரு சூழ்நிலையை உணர்கிறேன். அநேகருடைய நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய நாவில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கைகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கால்களில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கையில் அந்த வாசகம் இருக்கிறதா? உன் கால்களில் அந்த வாசகம் இருக்கிறதா? உன் வாயில் அந்த வார்த்தை இருக்கிறதா? உன் நாவில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதா? உன் நெற்றியிலே அந்த நாமம் தரிக்கப்பட்டு எழுதியிருக்கிறதா? ஆமென். ஒரு நிமிஷம், கூட்டத்தை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா கர்த்தர் ஒரு சிலருடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தம் என்ற எழுத்தை எழுத அவர் தீர்மானித்திருக்கிறார். என் கண்ணுல, என் கண் புருவத்துல, என் நெற்றியில, என் நாவுல, என் உதடுல, என் இருதயத்துல, என் கையில, கால்கள்ல அந்த வார்த்தை என் ஜீவன் எல்லையெங்கும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? தயவு செய்து இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். பெற்றோர்களே, வாலிபர்களே, முதியோர்களே, சகோதர சகோதரிகளே, கேளுங்கள். கர்த்தாவே, என் நெற்றியில பரிசுத்தம் எழுதும், என் நாவில பரிசுத்தம் எழுதும், என் கைகளில் எழுதும், என் ஜீவன் எல்லையெங்கும் எழுதும். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடல் உண்டு, ஒரு சிலருக்கு தெரியும். துணை வேண்டும் தகப்பனே, இவ்வுலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். எத்தனை பேர் இந்த பாட்டை பாடுவீங்க? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கிற சக்திகள் பல உண்டு, ஆனா என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும். என் வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, என் உச்சந்தல இந்த உள்ளங்கால் மட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. இந்த கூட்டம், ஒரு நிமிஷம், இந்த கூட்டம் முடியாம போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னும் இந்த கூட்டத்தை ஆமேன் போடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ ஒரு தவிப்போடு, ஆண்டவரே என்னை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கு, எங்க போனாலும் போராட்டம், எங்க போனாலும் சஞ்சலம், எங்க போனாலும் தவிப்பு. ஆண்டவரே எனக்கு துணை வேண்டும் தகப்பனே, எனக்கு ஒரு நல்ல துணையாக நீர் வர வேண்டும். அந்த தவிப்பு உனக்கு இருக்கு. அந்த தவிப்பை போக்குறதுக்கு தான் இந்த கூட்டம் போய்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. உன் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். ஆமென். ஆமென்.